வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது பவன முக்தாசனால வேறுபாடு நம்ம பார்க்க போறோம். பவன முக்தாசனாலே அந்த விண்ட் ரிலீசிங் போஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப முக்கியமான ஆசனா. எல்லாருமே தாராளமா அதை செய்யலாம். நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உபசனமா இருக்குங்கிற மாதிரி இருந்தா தாராளமா அதை செய்யலாம். ஆண்கள், பெண்கள், வயதானவங்க எல்லாருமே செய்யலாம் ஓரளவுக்கு. ஆனா மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பத்திரமா செய்யற மாதிரி இருக்கும். இப்போ அதுல ஒரு வேறுபாடு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இது படுத்த நிலையில பண்ணிட்டு ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு இன்னொரு காலை அப் அண்ட் டவுன் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பவன முக்தாசனம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். பவன முக்தாசனால ரெண்டு காலுமே மடிச்சுட்டு அப்படியே இப்படி வைக்க போறோம். இது பவன முக்தாசனா. சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இதுல நம்ம வேறுபாடு பார்க்க போறோம். வேறுபாடு அப்படியே நம்ம டைனமிக்கா செய்யற மாதிரி இருக்கும். அதுல ஒவ்வொரு காலா நம்ம பண்ண போறோம். வலது கால் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இடது கால் பண்ண போறோம். இதுல வலது காலை மடக்கிட்டு அப்படியே கைகள் கோத்துட்டு நல்லா மார்பு கிட்ட இப்படி கொண்டு வரணும். இந்த வலது காலை எவ்வளோ டைட்டா பிடிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டா பிடிச்சிக்கலாம். இப்போ கைகள் கோத்தும் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் பிடிக்கலாம். எப்படி வசதி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இடது காலை இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்க போறோம். தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்க போறோம். 2 3 4 5 6 அதே மாதிரி நம்ம இடது பக்கம் பண்ணினா இடது காலை மடக்கி வச்சுட்டு நல்ல மார்புக்கிட்ட வரணும். ஆனா தொந்தி இருக்கவங்க நம்ம கால் ரொம்ப இப்படி முன்னாடி கொண்டு வர முடியாது. அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடக்கி வச்சிடலாம். இப்ப வலது காலை மேல் நோக்கி தூக்க போறோம். வலது கால் மேல் நோக்கி இப்படி தூக்கும் போது டோ நல்லா இப்படி பாயிண்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே இழிவுத்தன்மை ஏற்படும். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பவன முக்தாசனால நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு கால் மட்டும் பண்ற மாதிரி இருக்கு, 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு வேரியேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா?
வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் கொண்டு போயிடலாம். ஸோ எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல, ஸோ இந்த மாதிரி 3 அடிப்படையான காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாக்கியங்களையுமே எழுதி பார்த்து பேசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்சஸ் அப்படின்னாலே இட்ஸ் ஹாவ் அ 12 kinds of tense அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டென்ஸ்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. கண்டினியூஸ் ஒன்று இருக்கு, அண்ட் வந்து பெர்ஃபெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் போது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் டென்ஸ்ல வந்து நமக்கு சொல்லும் போது அப்படின்னா அந்த டென்ஸோட விஷயங்கள் எடுத்துட்டு வரீங்கன்னும் போது எப்படி எடுத்துட்டு வரலாம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட்ல பேசுறேன்னா நீங்களும் ப்ரெசென்ட்ல தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேனோ நான் அந்த அந்த கேட்கக்கூடிய காலம் எதுல இருக்கோ அதுக்கு ஏத்து உங்களுக்கான காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கறதா. ஸோ எல்லாருமே இந்த காலத்துல பேசினா அந்த காலத்துல தான் பதில் சொல்லணும்னா கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க கேட்கறக்கு அவங்க queryக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில் கொடுக்கறது மட்டும்தான். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும். ஓகே, இப்போ டென்சஸ் அப்படின்னாலே which has a rule அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ரூல் வச்சுட்டு முடிஞ்சாலே டென்சஸ் ஓவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஓவர் தான். ஆனா அந்த ரூல்லையுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன். அதாவது ரூல்ல முக்கியமானது யார் இருப்பாங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஆக்ஷன் என்ன பண்ணுவாரு, செயல்களை வந்து சொல்லுவார், என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா முன்னாடி இருக்க சப்ஜெக்டுக்கும் இருக்கும், பின்னாடி இருக்க ஆப்ஜெக்டுக்கும் இருக்கும். ஏன்னா என்னதான் நீங்க சப்ஜெக்ட் ஃப்ரேம் பண்ணாலுமே அந்த ஆக்ஷன்றவர் எந்த வேலையோ அதை குறிக்கிறதா இவங்க 2 பேரோடது. சரிங்களா. ஸோ அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஃபார்ம்ங்கிறது நீங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்குமா இன்னைக்கான ரூல் என்ன, என்ன சென்டென்ஸ், என்ன ஃபார்மேஷன், எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், டென்ஸ், இதுல பாசிட்டிவ் ஃபார்ம், V1, V2, V3, V1 plus ing. ஸோ அப்போ ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதா. ஸோ என்ன எடுக்கிறோம் வேர்ப் ஃபார்ம்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பயிற்சி அப்படின்னு சொல்றது தான். ஸோ V2 and V3 வந்து practiced அப்படிங்கிறது, V1 plus ing வந்து practicing அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நீங்க நம்ம என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்றோம், பயிற்சி செய்யறோம். ஸோ ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்டு அண்ட் ப்ராக்டிசிங் அப்படிங்கிறது verb form. I mean action ready, then subject IV, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்க வராங்க, ஆக்ஷன்ல வராங்க. ஐ மீன் சாரி, சப்ஜெக்ட்ல வராங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல சொல்றோம், நேமிங் சப்ஜெக்ட்ஸாகவும் சொல்லலாம். தென் ரூல், சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், am, are plus V1 plus ing, then plus followed by object. ஓகேங்களா. இப்போ ரூல் ரெடி. அடுத்தது யார் யாருக்கு யார் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் ஐனா ஆம், வாஸ். அடுத்தது வந்து வி, ஆர், வேர். ஆரும் வேரும் வருது வீக்கு. தென் யூ, ஆர், வேர். தென் ஹி, is, was. She வந்து is, was, and then they are, were. Then finally it இல்லையா. இட்டுக்கு was, I mean it is, was. Presentனா is, pastனா was. ஸோ அப்போ யார் யாருக்கு யார் பொருந்துவாங்க அப்படின்னு கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ரூல் என்ன இருக்கு, இதுதான் ரூல் இல்லையா நமக்கு. ஸோ அப்போ ப்ராக்டிசிங் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வி அப்படின்னு எடுத்திருக்கேன். வீன்னா இருவர், நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வி விச் இஸ் இண்டிகேட் த 2 persons. ஸோ அப்போ வி
அதே மாதிரி வீக் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட்னா ஆர், பாஸ்ட்னா வேர். ஸோ வி ஆர் ப்ராக்டிசிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயிற்சி செய்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பயிற்சி செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா வி ஆர் ப்ராக்டிசிங். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வி ஆர் ப்ராக்டிசிங் த மேட்ச். ஸோ ஏதோ ஒரு போட்டி, ஐதர் கிரிக்கெட் மேட்ச் ஆர் ஃபுட்பால் மேட்ச் ஆர் எனிதிங் கேன் பி. ஸோ அந்த மேட்ச் ஒரு போட்டிக்கு நாங்கள் பயிற்சி செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ நாங்கள் போட்டிக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும். ஏன்னா இங்க 2 பேருன்னு முதலே சொல்லிட்டேன். வி அப்படிங்கிறது which is indicate 2 members. ஸோ அதனால கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நாங்கள் போட்டிக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ which is on present continuous. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இப்போ இதே இடத்துல தே யூஸ் பண்ணலாம். தேனா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி, இல்லை குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, போட்டியில வந்து போட்டிக்காக பயிற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படியும் சொல்லலாம். குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம், இல்ல பெரியவங்களை மென்ஷன் பண்ணியும் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ அது இல்லாம நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சொல்லலாம். இங்க ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்ததால விச் இஸ் ஃபார் லைக் டு ஹியூமன்ஸை மென்ஷன் பண்றதால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க எடுக்கணும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இட்டுங்கிறத நீங்க எடுத்து எழுதணும். இட் இஸ் ப்ராக்டிசிங் அப்படின்னா இட்டுனா எது ப்ராக்டிஸ் பண்ணது, இட்டுங்கிறது விச் இஸ் இண்டிகேட் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எந்த ப்ராக்டிஸ் பண்ணது, தட் இஸ் நாட் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க யூ கேன் யூஸ் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஒர்க் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட சப்ஜெக்ட்ஸையுமே அதில் இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ரூல் அண்ட் சென்டென்சஸ் உங்களுக்காக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் கூட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பெர்சி ஸ்பென்சர் பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. 1945ல இவர் கண்டுபிடிச்ச அந்த மைக்ரோவேவ் ஓவன் தான் இப்போ உலகம் முழுக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களை ரீஹீட் பண்றதுக்கும் இல்ல புதுசா நிறைய டிஷ்ஷை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மைக்ரோவேவ் ஓவன் இவருக்கு சம்பாரிச்சு கொடுத்த காசுன்னு பார்த்தோம்னா வெறும் 160 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பேட்டன்ட்டை அப்பவே அவர் கொடுத்துட்டாரா, அதனால அவர்கிட்ட 120 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டாங்க. பட் இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அவர் எதர்ச்சியா வேற ஒரு விஷயம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பாக்கெட்ல இருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான சாக்லேட் மெல்ட் ஆகிறத கவனிச்சிருக்காரு. அப்போ இதனால அந்த ஹீட்டை எமிட் பண்ண முடியுது, அப்போ இது ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சிருவோமா அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி இன்வென்ட் பண்ண ஒரு விஷயம் 1945ல மைக்ரோவேவ் ஓவனா வரம் எடுக்குது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணுது. ஈவன் இந்த மைக்ரோவேவ் ஓவன் இப்போ வரைக்கும் ரொம்ப சராசரியான மனிதர்களுக்கு கிடையாது, அது ஒன்லி ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே அந்த மைக்ரோவேவ் ஓவன் கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். 50-100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்திருக்கும் நம்மளுடைய உலகத்துடைய வேகம் அப்படின்னு கேட்டா, அப்போ ரொம்ப மாடரேட்டா இருந்துச்சு. ஏன்னா 23 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்ற கணக்குல இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பூமியில ரொம்ப வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு, பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு, பில்டிங்ஸ் அதிகமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பூமி சுழற்சி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. இந்த ஸ்லோவான பேட்டர்னால நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு, நேரம் அதனால அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 23 மணி நேரம் அப்ப இருந்தது, இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 10 கோடி வருஷம் போய் கழிச்சு பார்த்தா அது 26 மணி நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போக போக நமக்கு 24 மணி நேரம் தான் ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான ஆகிறதுக்கான கட்டாயம் வரதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது மனிதனுடைய வாழ்க்கையா கம்பேர் பண்ணாது, உலகத்துடைய சுழற்சி முறையா கம்பேர் பண்ணோம்னா அப்போ இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்.
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம டிவியில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இடையில அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகும் இல்லையா? இந்த ஓல்டு ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நிறைய விஷயங்களில் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஓல்ட் ஸ்பைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது 14 மணி நேரம். டிசம்பர் 8 2018 இந்த ஃபுல் 14 மணி நேரம் ஆடையும் டிவியில் ரன் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நேரமே நமக்கு ஆடு பார்க்க கடுப்பாக இருக்கும். ஆனால் நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருந்தாலும் 14 மணி நேரம் அந்த ஆடு ஓடி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் தோன்றிய காலம். கல் தோன்றிய காலத்துல மனிதர்கள் தோன்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்கள்லாம் எந்த அளவுக்கு பாப்புலேட்டடா இருந்திருப்பாங்க. மொத்த யூரோப் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களை தூக்கிட்டு வந்து ஒரு க்ரூஸ் கப்பல்ல உட்கார வச்சிருந்தாலுமே அதுலயுமே ஒரு 4-5 சீட்டு காலியா தான் இருக்குன்ற மாதிரி அந்த லெவலுக்கு மட்டுமே தான் என்டையர் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. 1763 வாஷிங்டன் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அதுல எக்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிஸ் அப்படின்னு தான் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம இந்த வார்த்தையை கிஸ் வந்து முத்தத்துக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த டைம்ல எக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் முத்தம் அப்படின்றதுக்கான அர்த்தமா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த எக்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒன்றும் பெரிய தப்பான வார்த்தை கிடையாது. காதலிக்கக்கூடிய எல்லாருமே இதை உச்சரிப்பாங்க. அது முத்தம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம KISS அப்படின்ற அந்த கிஸ்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். எனிவேஸ் எப்படி பார்த்தாலும் அந்த இஸ் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வர்றதுக்கு காரணம் மூத்தத்துலேருந்து வரக்கூடிய சத்தம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. யூவி லைட்டுக்கு அடியில் வைக்கக்கூடிய கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம நேச்சுரலாக பார்க்குறதுக்கும் யூவி லைட்டுக்கு அடியில் வச்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். அப்படி தான் பனானா வச்சு பார்க்கும்போது அது ப்ளூ கலரை எமிட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா அந்த வாழைப்பழம் வாழைக்காயாக இருக்கும் போது அப்படி கிடையாது. பழமாக பழுக்க அந்த இடம் அப்படியே ப்ளூ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் டீக்ரேடேஷன் ஆஃப் குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசன்னால மட்டுமே தான் அந்த வாழைப்பழம் யூவி லைட்டுக்கு அடியில் வைக்கும் போது க்ளோ ஆகுது ப்ளூ கலரில். அதுவே அது காயாக இருக்கும் போது இந்த அளவுக்கான ப்ளூனஸும் க்ளோனஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjay Velmali team.